டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தலைப்புச் செய்திகள். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படவுள்ள மத்திய பட்ஜெட்டுக்கான தயாரிப்பு பணிகள் தீவிரம். அனைத்து கட்சிகளின் கருத்து கேட்பு கூட்டத்திற்கு மத்திய அரசு இன்று ஏற்பாடு. திமுக காங்கிரஸ் இடையே வெடித்தது மோதல். காங்கிரஸை கடுமையாக தாக்கி பேசிய திமுக மாவட்ட செயலாளர் தளபதி மீது நடவடிக்கை எடுக்க செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மறுப்பு. பிப்ரவரி மாதம் 3ஆம் வாரத்தில் முடிவை அறிவிக்க உள்ளதாக பிரேமலதா தகவல். அதிமுகவை ஊழல் கட்சி என விமர்சித்த விஜய்க்கு அதிமுகவினர் தொடர்ந்து பதிலடி. விசில் சத்தம் கொஞ்ச நேரம்தான் கேட்கும் என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு எச்சரிக்கை. மதுரையைச் சேர்ந்த ரவுடி அழகுராஜா என்கவுண்டரில் உயிரிழப்பு. போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயற்சி செய்த போது நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். மத்திய பட்ஜெட் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அதற்காக பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. மத்திய பட்ஜெட் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். இதற்காக பல தரப்பினரிடமும் கருத்துக்கள் கேட்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே அனைத்து கட்சியினரிடமும் கருத்து கேட்பதற்கான கூட்டம் இன்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தலைமையில் டெல்லியில் நடைபெறுகிறது. ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழக்க நேரிட்டால் குடும்பத்தாருக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் சாலைப்பாளையத்தில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்த அவர், அதிமுக ஆட்சி வந்தால் இந்த அறிவிப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என்று உறுதியளித்தார். மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே வாக்குறுதி அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு விவகாரத்தில் திமுக காங்கிரஸ் கட்சிகளிடையே வெளிப்படையாகவே மோதல் வெடித்திருக்கிறது. காங்கிரஸ் பற்றி திமுக மாவட்ட செயலாளர் கோ. தளபதி தெரிவித்த கடும் விமர்சனம் காங்கிரஸ் தலைவர்கள் மத்தியில் கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், திமுக மாவட்ட செயலாளர் தளபதியை கண்டிக்க வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை கோரிக்கை வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. திரைப்படத்துறையில் பெண்களிடம் வேலைக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்கப்படுவதாக சின்மயி தெரிவித்துள்ள கருத்து மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திரைத்துறையில் வாய்ப்பளிக்க பெண்களிடம் ஆண்கள் உறவை எதிர்பார்க்கும் சூழல் தற்போது இல்லை என்று நடிகர் சிரஞ்சீவி கூறியிருந்தார். இதை மறுத்துள்ள சின்மயி, திரைத்துறை கண்ணாடி அல்ல என்றும், சிரஞ்சீவி காலத்தில் பெண்களுக்கு மரியாதை அளிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தற்போது நிலைமை அப்படி அல்ல. கமிட்மெண்ட் என்ற பெயரில் பெண்களிடம் ஆண்கள் எதிர்பார்ப்பதாக விமர்சித்திருக்கிறார். தங்கள் கட்சி யாருடனாவது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினால் உடனடியாக டெல்லியில் இருந்து வந்து விடுகிறார்கள் என்று செங்கோட்டையன் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டிடிவி, ஓபிஎஸ், தாவேகாவுடன் ஏன் கூட்டணி வைக்கவில்லை என்ற கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். எனவே தாவேகாவினர் கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் தாவேகா ராமதாசுடன் பேசி வருவதாக தற்போதுதான் கேள்விப்பட்டேன் என்றும் மகிழ்ச்சி என்றும் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். கரூர் விவகாரத்தில் தாவேகாவை பாஜக மிரட்ட முயல்வதாக தாவேகா நிர்வாகி அருண்ராஜ் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவின் கடும் விமர்சனங்கள் குறித்து கேட்டதற்கு களத்தில் இல்லாதவர்கள் குறித்து பதில் சொல்ல தேவையில்லை என்று கூறினார். டிடிவி தினகரன் முன்னுக்கு பின் முரணாக பேசுவார் என்றும் அருண்ராஜ் விமர்சித்தார். தங்கம் விலை இன்று சற்று குறைந்திருக்கிறது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,19,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 85 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 14,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. விசில் சத்தம் கொஞ்ச நேரம்தான் கேட்கும் என்றும், எனவே அது குறித்து யாரும் கவலை கொள்ள தேவையில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்திருக்கிறார். அதிமுகவை அதிகம் விமர்சிக்காத விஜய் அந்த கட்சியை ஊழல் கட்சி என திடீரென விமர்சித்தார். இதனால் கொந்தளித்த அதிமுக தலைவர்கள் விஜயை நேரடியாக விளாசி வருகின்றனர். விசில் சத்தம் எவ்வளவு வேகமாக வருகிறதோ அவ்வளவு வேகமாக போய்விடும் என்றும் கூறியுள்ளார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.
பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.